வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து போட போகிறேன். அது வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் எஃப்எம் ஆம்கெட் பிராண்டில். நம்ம வீடியோ போடும்போது தான் பார்த்தீங்களா இல்லை சத்தம் கேட்குதா? இடியாப்பம். ஆ ம், ஆ ஆ சரி, கிராஸ் பண்ணி போவானா மாட்டானா? சரி, போயிட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கெட் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் எஃப்எம் ரேடியோ தான். இப்போ இது ரீசெண்டாக நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதை கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். நம்ம வழக்கம் போல் தான் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு நம்ம கிஃப்ட் பண்ணுறோன்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் காலங்காலமாக நம்ம பண்ணுற ஒரு வழக்கம். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அண்டு இதோட என்னோடய ரிவ்யூ என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப குயிக்காக இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனு அதெல்லாம் எங்கே இருக்குது இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அப்புறம் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். இதுதான் இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. இதோட அவுட்புட் பார்த்துங்க, ஒயர்லெஸ் 5.0 அண்டு பேட்ரி கெப்பாசிட்டி 1500 mAh. ஓகே, இதுதான் இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். பார்த்துங்க, ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. நமக்கு வந்து இப்போ இதை அரைக்குமா அரைக்காதா அதுதான் ரொம்ப முக்கியம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தாங்க, நான் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. அதாவது இதில் வந்து எஃப்எம் இருக்குது, இதில் இருக்கிற போர்ட்லாம் பார்த்துங்க, யூஎஸ்பி போர்ட்டு, டைப் சி இருக்குது. டைப் சி வச்சா நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். அண்டு இது வால்யூம் வந்து லெஸ் பண்ணுறது, இது வால்யூம் கண்ட்ரோல் இதோ இருக்குது. ஓகேவா? எஸ்டி கார்டு போடுற போர்ட்டு இதோ இருக்குது. இதை வந்து எப்படி ஆன் பண்ணோம்னா, இந்த ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத்துங்கிறது வரும். இப்போ வந்து நீங்கள் இதை ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். நான் பெரும்பாலும் ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு சாங்ஸை போட்டு விட்டு உட்காந்துருப்பேன். ஸோ நல்லாயிருக்கு, நல்லா சவுண்ட் குவாலிட்டிலாம் ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்குது. நான் அதை மாதிரி இதில் எஃப்எம் இருக்குது. நீங்கள் சிட்டிலலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த எஃப்எம் ஆன் பண்ணி விட்டு உட்காந்தா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி போகணுன்னா, இந்த எம்னு மோடு இருக்குல்ல, இது வந்து மோடு செலெக்ஷன். இந்த எம்மை ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா எஃப்எம்க்கு மாறிடும். 6:35க்கு காரைக்கால் ONGC காவிரி அசெட் RGR டெக் பிக் பஸார் திருமர்களின் உழவர்களுக்கு கேட்கலாம். 6:40க்கு ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமது வழங்குபவர் திருவாரூர் ரே சண்முக வடிவேல் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் பசுந்தளிர். 7 மணிக்கு மயிலாடுதுறை ARS நடேசியா ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 7:25 காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் காரைக்கால் காரை எலக்ட்ரிகேஷன் தகவல் நேரம். 7:30க்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ. வரும் 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதலில் மயிலாடுதுறை ARS நடேசியா ஜுவல்லர்ஸின் தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05க்கு காரைக்கால் ஒரு பாஸ் பட்டன் இருக்குது, இது கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடும். சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. நான் பெரும்பாலும் எஃப்எம் ரேடியோ கேட்கல. நான் வந்து சிட்டியில் இருந்தேன்னா எஃப்எம் ரேடியோ போட்டு உட்காந்துருப்பேன். நான் ரூரல் சைடில் இருக்கிறதுனால ஸ்பாட்டிஃபை போட்டு விட்டு சாங்ஸ் கேட்டு உட்காந்துருப்பேன். சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா பாட்டை போட்டு விட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களோ, இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் ஆர் கிச்சனில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி எஃப்எம்மையோ ஒரு ப்ளூடூத்தையோ கனெக்ட் பண்ணிட்டு பாட்டை போட்டு நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணலாம். ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து லைஃப் வருது, ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா இதோடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை இங்கே எங்கேனையோ இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இதோடைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் கூட இப்போ வந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ போடுறேன். இதுக்கு அடுத்தடுத்த அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் கூட வந்திருக்கலாம். ஸோ அதையும் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.